ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களால் இந்த வெயிலை தாங்க முடியாது. அதனால் நாங்கள் 2 வாட்டர் மெலன் எடுத்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இந்த வெயிலுக்கு ஜில்லுன்னு ஐஸ் எல்லாம் போட்டு குடிக்கலாம்னு நினச்சிங்க. அதனால் போய் வாட்டர் மெலன் 2 வாங்கினேன். 2 காய், ஒன்று பெரிய காய் ஜூஸ் சின்ன காய் ஸ்லைஸ் போட்டு அப்படியே உப்பு மிளகாத்தூள் ஃபுல்லாக போட்டு சாப்பிடணும். அது எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடலை போட்டால் கூட இன்னும் 2-3 வாசி கேட்டு போட்டு சாப்பிடுவேன். உங்களுக்கு அது மாதிரி யாரான இருந்தாங்களா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அவங்க கிடக்குறாங்க, அவனுக்கு எதுவும் வேலை இருக்குது, நம்மளுக்கு எதுவும் வேலை இல்லை. காபட்டி நம்ம வேலையை நாம் பார்க்கோம். இது இன்னும் கொஞ்சம் கீழே கட் பண்ணியிருந்தால் நல்லா தொப்பி மாதிரி வந்திருக்கும்லடா. ரொம்ப மேல் கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட்டு வச்சு பார்க்கலாங்க. அப்படியே பார்த்துக்கோங்க. இவங்களெல்லாம் எந்த வேலை முடியாது. இவங்களால் பண்ணுற சம்பவம் மொத்தம் பெரிய பெரிய பண்ணுவாங்க. மத்தியில் ஒரு சம்பவத்தை, லாஸ்ட் ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. இவன் பாருங்கள், நாங்கள் இடக்கிறத நோண்டி போடுறான்னா எங்கள் மாங்காயெல்லாம் இடக்கிறதுக்கு போகிறான். செந்திலெல்லாம் தூந்து வராங்க. மாங்காய் செந்தில் இவங்க இருக்கிற சைஸுக்கு செந்திலெல்லாம் தூந்து வர முடியுமா? அப்படியே இருங்க, கொஞ்சம் நேரத்துக்கு வருவான். அவன் உள்ள பாருங்கள் என்ன பண்ணுறான்ட்டி. இவன் சும்மா தொங்கி பார்க்குறான். எவ்வளோடா உள்ளுக்கு இருக்காது. அது நல்ல ரவுண்டு ஷேப்பில் எடையண்டா. ஒன்று வேணா ரவுண்டு ஒன்றுனா ரவுண்டு ஷேப்பில் எடுத்துருக்கியா? கரெக்ட். சரி வாங்க, மொத்தம் நோண்டி எடுத்து போட்டுடலாம். வேறு லெவலில் இருக்காங்களே. மொத்தம் எடுத்து கையால் பிசுக்கி ஜூஸ் போட்டுங்க. இப்போ ஐஸு ஜில்லுன்னு கூலிங் பண்ணும். அது கர்ப்பசிலே உள்ளே போட்டாலும் அப்படியே கூலிங் பயங்கரமாக இருக்கும். ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்ட்டி அதிலே அப்படியே வடிச்சு போட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டு எலுமிச்சி காய் புளிஞ்சு ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்லைஸ் அறுத்துட்டு உள்ளே ஒரு கொட்டையில் அறுத்துடணும். இந்த கொட்டை தான் எனக்கு எப்போ பார்த்தாலும் ஃபுல் டென்ஷன் பண்ணும். எப்போவுமே இந்த ஃப்ரைட் ரைஸில், லெமன் ரைஸில் இந்த கொட்டை தான் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது. அதனால் கொட்டை எடுத்துகிட்டு புளியலாம். செம்ம கட்டியாக இருக்குங்க. நல்லா புளிஞ்சு விட்றா, நல்லா சாரம் இறங்குனா அதில். நல்லா பழுத்துக்கு பார்த்து புளினாகடான்னா காய புளினான்ட்டாங்க. முடியலை, புளிய முடியல. செம்ம கிட்டே இருக்குது. ஒன்றே போதுமா? மித்த ஸ்லைஸாக அறுத்துரு. நல்லா ஸ்லைஸாக அறுத்து அதில் போடுறா. அப்போ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒன்றா இருங்க பாய், என்ன பாய் அவ்வளோ அவசரம்? இன்னும் 2 காய் நல்லா போட்டு புளியலை, ரசம் விடலாம். லாஸ்ட்டில் ஸ்லைஸ் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். இது வேறு புளியே முடியல என்னால். என்னடா நீ இவ்வளோ பெருசாக இருக்க, புளிஞ்சு போடுறான்னா இவன் ஐஸ் போடுறதுலேயே இருக்கிறான். நல்லா கூலிங் இறக்கிட்டுறா. அப்பப்போ மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். அது கூலிங் போகாதே இருக்கணும். அதனால சொல்லுங்கள் ப்ரோ. இருங்க ப்ரோ, இப்போ போகிறேன். இதை ஸ்லைஸிங் நல்லா ஸ்லைஸாக எடுத்து போகலாம். நல்லா வச்சு போடு. எப்படி பாரு, எப்படி அந்த நின்ன போட்டு கூலிங் எல்லாம் முடியாததுக்குள்ளே இது திருப்பணும் போய் கூலிங் ஆகட்டும். எவ்வளோ நேரம்டா இருக்கிற? ஒரு காயாக இருக்கிறதுக்கு எவ்வளோ நேரமா? நீ சொன்னுவடா, நீ சும்மா இருக்கிறது எதுனா சொல்லுவேன். அர்த்தாயிடுச்சு, முடிஞ்சு. அப்படியே ஸ்லைஸாக வேறு மாதிரி கார முடியலடா. நல்லா ஸ்லைஸாக உக்காரன்னு பார்த்தேன். கலக்க நல்ல கலக்கு ஐஸு. இப்போ புளிஞ்ச லெமன் இப்போட ஸ்லைஸிங் மொத்தம் அப்படியே செட் ஆகி வேறு மாதிரி வரணும். நல்லா வளர்ப்பு. வளர்ப்பில்ல, எங்கள் தங்க வளர்ப்பில்ல, வடக்கன்ஸ் இல்லை, நாங்கள் தமிழன்ஸ். இப்போ ஜூஸ் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சின்ன காயை போட்டு ஸ்லைஸ் போடலாம். கத்தி அங்கே வச்சு அங்கேயே இருக்குது பாரு. முன்ன இருக்குதா? ஓகே, இங்கே இருக்குது. கத்தி எடுத்து ஸ்லைஸ் போடலாம். ஆஹா, செவேன்னு வந்துருக்குங்க. நான் எங்கே இது சின்ன சகத்துக்கு பழக்காத கலியேன்னு இருந்து போகணும் பயந்துட்டு இருந்தேன். ஒரு 4 ஸ்லைஸாக போடுறேன். இது மொத்தத்தை நானே சாப்பிட போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் சாப்பிட முடியாது. சரி பார்க்கலாங்க, லாஸ்ட்டுக்கு யார் ஜாஸ்தி குடிக்கிறாங்க, ஜாஸ்தி சாப்பிட்றாங்கன்ட்டு. ஃபுல்லாக வாட்டர் தான். சரி, அர்த்தம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு உப்பு மந்தாள் போட்டு சாப்பிட்லாம். என்னடா உக்காந்தாவிலேருந்து என்ன பண்ண மாட்டேனா? என்னடா பண்ணுற? என்னடா அவ்வளோ ஆத்திரம்? நாங்களாம் மனுஷனாக தெரியலடா அப்படின்னா. நாங்கள் மொத்தம் முடிச்சுட்டு நல்லா உக்காந்து பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்லான்னு நினச்சா கரண்டில் எடுத்து குடிச்சுன்னுக்குறாங்க இவங்க. உப்பு மிளகாத்தூள் இருங்க, நல்லா கலக்கி ஆயிடுச்சு. உப்பு மிளகாத்தூள் ஃபுல்லாக கலக்கி வச்சுக்கிறேன். இப்போ கொள்ளலாம். எங்கள் தலைவன் ஸ்டைல். அவர் பேர் கூட எனக்கு அவனை இல்லைங்க. முன்னெல்லாம் அவர் ஃபுல் ட்ரெண்டிங்கில் இருந்தார். இப்போ அவர் பேர் கூட எனக்கு தெரியாது. அவர் பேர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ சாப்பிட்லாமா?
ஓகேங்க, வேலையெல்லாம் மொத்தம் முடிஞ்சு. இதுக்கு மேலே வச்சு குடிக்க வேண்டியதான். ஐஸு, லெமனு, ஜில்லுன்னு வேறு மாதிரி இருக்கும். கொட்டெல்லாம் அப்படியே இருக்குது. இந்த கொட்டையில் நல்ல மருத்துவ குணங்கள்லாம் கூட இருக்காங்க. அதனால நான் அப்படியே வச்சுருக்கேன். வடிகட்டல மருத்துவ குணங்கள்லாம் நல்லா வந்தனால ஓகே, வேலை முடிஞ்சு. கமான் சேஸ். வேறு மாதிரிங்க, நல்லா வேறு லெவலுக்குது. புளிப்புக்கும் ஐஸுக்கும் ஜில்லுன்னு வேறு லெவலுக்குது. இவன் பாருங்கள் உக்காந்தாவில் இருந்துன்னு நல்லா இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறான். இவன் நல்லா உக்காந்து ஜம்முன்னு குடிச்சிட்டான். டேய் என்னடா அப்படி திரும்பி நிற்கிற? டேய் என்னடா இதுக்கு முன்னே தான் 2 குடிச்சு இல்லைடா? நல்லா இருக்குப்பா, இது நல்லா இருக்கு, அதனால தான் 2 எடுத்துக்கினேன். இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அடா மயிரி. ஓகே காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க.